தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ஏக்கருக்கு மேல கோயம்புத்தூர்ல ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நிறைய உபயோகப்படுத்தப்படாத இடங்களை எல்லாம் வந்து அரசாங்கம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய உபயோகப்படுத்தப்படாத இடங்களை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹவுசிங் போர்டு மட்டும் இல்லாம ஜென்ரலா மற்ற டிபார்ட்மெண்ட்டும், இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட், மற்ற குடிசை மாற்று வாரியம் எல்லா இடத்துக்கும் லேண்ட் எடுத்திருக்காங்க. இதையும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். இந்த ஹவுசிங் போர்டு இதுக்கு ரிட்டர்ன் பண்ணப்ப பாத்தீங்கன்னா ஹை லெவல் கமிட்டின்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹை லெவல் கமிட்டியில ஒரு 5 IAS அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணி அதன் மூலியமா ரிட்டர்ன் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த ஜிஓவோட காப்பி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை கொடுக்கறதுக்காக தான் இப்போ நாங்க இங்க வந்திருக்கோம். ஏன்னா நிறைய உபயோகப்படுத்தப்படாத நிலங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா அது மற்ற ஆட்களோட கூடாரங்களால மாறுது. அரசியல்வாதிகளோ இல்ல மற்றவங்களோ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல வந்து அதை கையகப்படுத்துறப்போ ஒரு அராஜக செயல் செய்யறப்போ அதை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களா மாறக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த பேட்டியை நான் இப்ப கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடங்களை வந்து உபயோகப்படுத்தப்படாத நிலங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும். யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும். அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கியிருந்தா அந்த பணத்துக்குரிய வட்டியும் வாங்கிட்டு அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதா சட்டம். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா தேர்ட் பார்ட்டிக்கு, அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 2012 தேர்ட் பார்ட்டிக்கு, அதாவது ஒரு கம்பெனிக்காரன் கிட்ட இல்ல ஒரு 4-5 கம்பெனிக்காரன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸோட ப்ரூஃப் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு தர சொல்றேன். ஆட்சியில் இருந்தவங்க இதெல்லாம் 100 ஏக்கருக்கு மேல பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரே சர்வே நம்பரை 2 தடவை எழுதி அந்த ஜிஓல ஈக்குவலண்டா அந்த லேண்டுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரே ஜிஓலயே லேண்டோட சர்வே நம்பர் ரிப்பீட்டட் ஆகி அந்த இதை வந்து ஈக்குவலண்டா காட்டுறாங்க. 60 ஏக்கர் எடுத்துட்டாங்கன்னா அந்த 60 ஏக்கர் ஈக்குவலன்சி காட்டுறாங்க. அந்த ஜிஓட காப்பி உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். அப்ப வந்து எடுத்தப்போ இங்க சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேல எடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 40 ஏக்கருக்கு மேல அன்அபிஷியலா, அதாவது இப்படிதான் கொடுக்கணும் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி கொடுக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் வாங்கிட்டு ஒரு கம்பெனிக்கு அலர்ட் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு பர்சனல் இதுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இத வந்து நான் பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதை ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அவங்களுக்கு போய் சேரணும் அந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிதான் நான் இந்த பிரஸ் மீட் இப்ப கொடுத்துருக்கேன். இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2004, 2005, 2006 இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு மேல எடுத்திருக்காங்க. அந்த 200 ஏக்கராவும் IDPL அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கொடுத்தாங்க. கம்பெனி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட கம்பெனி. சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட திருப்பி கொடுத்தது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா 2012 சிமெண்ட் ஃபேக்டரிக்கு, மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 60 சென்ட் 50 சென்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விற்கிறாங்க. அப்படி விற்க முடியாது. யூஸ் பண்ணலன்னா மக்களுக்கே தான் அதை திருப்பி கொடுக்கணும். மக்கள் கிட்ட இருந்து என்ன பயன்பாட்டுக்கு எடுக்கப்பட்டதோ அந்த பயன்பாடு சரி வரல அப்படின்னா எந்த மக்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதோ அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணுங்கிறதா சட்டம். ஆனா அந்த சட்டப்படி நடக்கல. இத வந்து சட்டப்படி செய்யுங்கன்னு சொல்லி இது கொடுத்துருக்கேன். இது கொடுத்துருக்கேன். பட் இங்க நடவடிக்கை எடுக்கல. அவங்க கால் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அப்படின்னு உங்க கேள்வி. இப்ப 2012 இந்த முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்றீங்க. 13 வருடங்களா அமைதியா தானே இருக்கீங்க. இதனால பிரச்சனை எழுப்பவே இல்லை. இப்ப 2012 அவங்க என்ன நடந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜிஓ போடுறாங்க. எல்லா ஜிஓவும் பப்ளிஷ் ஆவது இல்லை. நம்ம ஜெனரல் கேஜெட் அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஜிஓ போடுறாங்கன்னா அந்த ஜிஓ பப்ளிஷ் ஆகாம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கு. அதை எழுதி கேட்டு வாங்கி திருப்பி கொண்டு வந்து சேர்க்கறதுல ஒரு காப்பி ஆர்டிஐல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா கூட அதை கொடுக்கறதே கிடையாது. மேல அதிகாரிக்கு அனுப்பியிருக்கோம், அந்த துறைக்கு அனுப்பியிருக்கோம், இந்த துறைக்கு அனுப்பியிருக்கோம் தான் பதில் வருது. அப்படியா அதுக்குரிய சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸா அவங்க ரிலீஸ் பண்றது இல்லை. இந்த சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கூட டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவோம். நிலம் எடுப்பது அல்லது மீண்டும் மக்களிடம் ஒப்படைப்பது வரும்.
யாரு ஒவ்வொரு துறைக்கும் நிலம் எடுக்கலாம். அந்தந்த துறையில வந்து நிலத்தை வேண்டுமெல்லாம் வச்சுக்கிட்டு வேண்டாம் திருப்பி கொடுக்கலாம். இப்ப அது அதனால பொறுப்பு அதிகாரிகள் மீது இந்த மாதிரி தவறு நடந்திருக்கும்போது எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கோர்ட்ல வந்து கேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சம்பந்தப்பட்ட துறையோட செக்ரட்டரி அவருக்கு வந்து நம்ம கடிதம் மூலியமா தெரியப்படுத்தலாம். அவரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும் போது அந்த கடிதத்துக்கு என்ன பதில் வருதுன்னு பார்த்து மட்டும்தான் அடுத்த சொல்யூஷன். நீங்க சொல்றது சென்னை மட்டும் சொல்லியிருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதும் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் நான் போய் பார்க்க முடியாது இல்லையா? என் கண் முன்னாடி வந்த ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஆதாரத்தை மக்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இதை ஃபர்ஸ்ட் நான் இனிஷியேட் பண்ணேன். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டுது, ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுது. இப்போ நான் சொல்றேன் இந்த நிலம் எடுக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலிவு விலையில அரசாங்கம் வந்து மருந்துகளை வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் பார்மசிட்டிக்கல் கம்பெனிக்காக எடுத்தது. அதாவது இந்தியாவோட பார்மசிட்டிக்கல் கம்பெனிக்காக. இந்தியாவோட பார்மசிட்டிக்கல் கம்பெனி இது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணப்படல. இந்த நிலம் எடுத்து 60 வருஷம் ஆகும். அதிமுக ஆட்சியில தவறு நடைபெற்றுள்ளது. திமுக அரசு வந்த பிறகு அதை சரி செய்யாம அவங்களுக்கு நாங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்க நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்ன்றது இல்ல. ஒரு மினிஸ்டர் ஒரு அதிகாரி இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இங்க என் வீட்டு பக்கத்துலயே இடம் இருக்கு அரசாங்கத்தோட இடம். அதை என்ன பண்றாங்கன்னா விஷ கிருமிகள் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. போலீஸ் வந்து அந்த இடத்த ரைடு பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னே தெரியும். அந்த இடத்த எடுக்கிறாங்க கவர்மெண்ட், அதை உபயோகப்படுத்தப்படாம அப்படியே வச்சிருக்கும் போது அது தீவிரவாதிகளோ இல்ல ஒரு அராஜகத்துக்குரிய கூடாரமாவோ அது மாறி. ஏன்னா இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? அதனாலதான் இந்த தடவை நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக நான் இங்க சேரிட்டி கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே காப்பீஸ் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுக்கு யார் யாருக்கு காப்பீஸ் கொடுத்தேன், யார் யாரை மீட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற இதோட இது உங்களுக்கு தர சொல்றேன், நீங்க பாத்துக்கலாம். சீஃப் செக்ரட்டரி கொடுத்துருக்கேன், பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இடங்கள் வந்து பாதுகாப்பா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. வேற ஒண்ணு நன்மை அப்படின்னு ஒருத்தர் வந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அவரு சமீப காலத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். டிராபிக் ராமசாமி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிதான் வச்சிருக்கோம். அது சார்பாக தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். என் பேரு அட்வொகேட் ரவிசங்கர். நீங்க அவருக்கு ஏதாவது ரத்த உறவின் முறையா இல்ல வந்து அவர் மீதான அபிமானத்துல நான் கேஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். 2012 இருந்து நான் அவருக்கு கேஸ் போட்டிருக்கேன். 2017 வரைக்கும். 2017க்கு அப்புறம் நாங்க வந்து பார்க்க முடியல. அதனால மகேஷ் அப்படின்றவரு கேஸ் பார்த்துட்டு இருந்தாரு. மறுபடியும் கடைசி காலங்கள்ல 2020-21 மறுபடியும் நான் கேஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அவர் கூட இருந்த எல்லாருமே, இப்ப அவர் கூட 30 பேர் இருந்தாங்க. அந்த 30 பேர் இந்த ஃபவுண்டேஷனுக்கு மெம்பரா இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவரை ஃபாலோ பண்றாங்க. அவங்க எல்லாம் எடுத்து சொல்ல முயற்சி பண்றாங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்றோம். அவர் அபிமானத்தின் மீது இந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கீங்க பேர் இல்லையா? அவர் வந்து அவருக்கு டிராபிக் ராமசாமி அவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை கையாண்டாரு, சமூக பிரச்சனைகளை. இப்ப நீங்க இந்த ஃபவுண்டேஷன் இன்னைக்குதான் நீங்க வெளியில தெரியுறீங்க, 30 பேர் இருக்கீங்கன்றீங்க. அவர் கூட இருந்த யாருமே ஏன் நிறைய பிரச்சனைகள் சமூகத்துல போயிட்டு இருக்கும்போது அது தொடர்பா வழக்கு பிரச்சனையை பார்த்தாருன்னு உங்களுக்கு தெரியும். நார்மலா அவர் ஃபேமிலி விட்டு தனியா இருந்ததுனால அவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. மத்த எல்லாரும் 30 பேர் இருந்தாங்கன்னா 30 பேர் ஃபேமிலியோட இருக்காங்க. அவங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸையே எவ்வளவு டார்கெட்ல ரன் பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னது இல்லை. அதனால இத்தனை நாள் நாங்க பண்ண முடியல. இப்போ பண்ண ஆரம்பிக்கிறோம். அட்லீஸ்ட் இனிமேலும் பண்ணாம இருக்கக்கூடாதுங்கிறக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 4 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். அவரோட கடைசி காலத்துல அந்த ஆசை தான் இருந்தது. அவர் கூட இருந்த எல்லாருமே, ரங்கநாதன் ஆகட்டும், மகேஷ் சார் ஆகட்டும், எல்லாருமே கூட இருக்காங்க. அவரு பேரும் மறைஞ்சிடக்கூடாது. அவர் ஒரு சிலதெல்லாம் செஞ்சாரு நன்மை. அந்த நன்மையும் மறைஞ்சிடக்கூடாது. நாங்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்து முயற்சி பண்ணி செய்யணும் அப்படிங்கறதுக்காக அவர் பேர்ல இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஃபவுண்டேஷனோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தர சொல்றேன். நார்மலா இந்த ஃபவுண்டேஷன் மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான நோக்கம் என்ன? அந்த லேண்ட் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான நோக்கம் என்னன்னு கேட்டா, இது வரைக்கும் அரசாங்கத்துல உபயோகப்படுத்தப்படாத இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் ஒன்னா அரசாங்க உபயோகத்துக்கு கொண்டு வரணும், அல்லது நிலம் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட நோக்கம். அவங்க அரசாங்கம் அது நல்லபடியா உபயோகிச்சு மக்களுக்கு நன்மை செஞ்சாலும் எங்களுக்கு ஓகே தான், இல்ல அவங்களுக்கு திருப்பி கொடுத்து நன்மை செஞ்சாலும் ஓகே தான். இந்த ரெண்டுல எப்படி பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். அந்த நன்மையை எடுத்து செய்யணும் அப்படிங்கறதான் இந்த செய்தியாளர் சந்திப்போட நோக்கம்.